ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, இங்கே பாருங்க, இந்த பாட்டை மண்ணை, இந்த பாட்டோட மண்ணை பாருங்க. தப்பு செடிங்க மரம் பாருங்க எப்படி இந்த ரெண்டு இதுலேயும் நான் போட போகிறேன். போட்டப்புறம் பார்க்கலாம். இந்த ரெண்டு இதுலேயும் போட்டு கத்திரிக்காயை நட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவு தான் இன்றைக்கி. ஆனால் இவங்களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். போடவே நான் உள்ள போய் பாருங்க, சப்பா கொஞ்சம் கஷ்டம். எடுத்துட்டு பார்க்கலாம், சரிங்களா? இந்த திருப்பி அப்பா கீழே கொட்டிட்டேன். இந்த ரெண்டு தொட்டிலையும் நம்ம என்ன கத்திரிக்காய் நாற்றுகள் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு தான். கத்திரிக்காய் நாற்றை வச்சு தண்ணி விட்டோன்னு பார்ப்போமா? கத்திரிக்காய் பாருங்கள், நாற்று வந்துருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், குழி தோண்டியிருக்கேன். இவங்களை இப்படி நட்டுட்டு ஒரு 2-3 தொட்டி நடலாம் அப்படின்னு, 2-3 தொட்டிங்கிறேன், 2-3 கன்று இதில் போடலாம், நடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் வந்து தண்ணி விட்டுட்டு போயிடுவேன். பாருங்கள், தண்ணி விட்டுட்டு போயிடலாம். இதுலேயும் நடலாம். எல்லாத்தையுமே நட்டுட்டு தண்ணி தெளிக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. எப்போவுமே நம்ம நடும்போது லேசாக தான் நடணும். அப்புறம் நம்ம லேசாக தான் நடணும். மண்ணை பாருங்கள், என்ன பொலன்னு இருக்குன்னு. மண்ணை பாருங்கள். இவங்களை எல்லாத்தையுமே எல்லாமே நட்டுட்டு தான் நான் போகிறேன். நன்றி. நாஸ்டிக் தவால ஒரு கல்ல 2 மாங்காய் சாம்பாருடன் ஆனியன் ஊத்தப்பம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த தவாலை நான் வந்து குட்டி குட்டியாக பார்த்தேன். அது எவ்வளோ அழகாக பாருங்கள், அழகாக வந்திருக்கு. ஒருத்தருக்கு 4 தோசை ஒரே நிமிஷத்தில் பார்த்துடலாம் இல்லையா? எப்படி இருக்குது சொல்லுங்கள் யூஸ். நன்றி.